வணக்கம். ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்கினுடைய முன்னோடியா? இதை பற்றிய ஏராளமான ஆய்வுகள் வந்திருக்கு. உலகமெங்கும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. இன்றைக்கி கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும். ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்கினுடைய முன்னோடியாக வரும். ஏன்னா ரெண்டுமே இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆண் உறுப்பில் வர்ற இரத்த நாளங்கள் 1லேருந்து 2 மில்லிமீட்டர் இருக்கும், சின்ன இரத்த நாளம். ஹார்ட்டுக்கு வர்ற இரத்த நாளங்கள் 3லேருந்து 4 மில்லிமீட்டர். முதல்ல ஆண் உறுப்பு அடி வாங்கும், ஆண்மை குறைவு வரும். அதை ஒன்றும் சரியாக கவனிக்கலை, ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, ஹார்ட்டை பற்றியும் அவங்க கண்டுக்கலைன்னா ஒரு 2-3 வருடங்களில் ஹார்ட் அட்டாக் வரும். ஏராளமான ஆய்வுகள் ஆஸ்திரேலியாவில் பண்ணது, அமெரிக்காவில் பண்ணது நிறைய இருக்குது, கொட்டி கிடக்குது. இது உண்மை. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னால் ஆண்மை குறைவு வரும். அப்போயே டெஸ்டெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்கணும். குண்டாக இருந்தீங்கன்னா எடையை குறைங்க, ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருந்தால் எல்லாத்தையும் நிறுத்துங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள், மனதை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மனப்பதட்டம், மன அழுத்தம் எல்லாம் ஆபத்து. எல்லாத்தையும் சரி பண்ணணும். தேவைன்னா இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைந்திருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் இருதய மருத்துவர்கள்ட்ட போய் எடுக்கணும். இதை கூகுள் பண்ணாலே எல்லாருமே பார்க்க முடியும். ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் இருக்குது. அதனால் ஆண்மை குறைவுன்னா அது போய் ஏதாவது கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அப்போதைக்கு சரி பண்ணுறதுன்றது தவறானது. சில நேரம் படித்தவர்களும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பின்னால் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு மருத்துவமனையில் சேரும்போது அவங்களுக்கு தெரியாது நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை வந்தது, அதை நம்ம கவனிக்கலை, அலாம் அடிச்சுது, நம்ம அதை கவனிக்கலைன்றது அவங்களுக்கு தெரியாது. இதை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். பல முறை இந்த விஷயத்தை சொல்கிறோம். உலகம் முழுவதும் இது திரும்ப 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 இந்த உண்மை நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஆண்மை குறைவு என்பது ஹார்ட் அட்டாக்கினுடைய முன்னோடி, ஒரு அலாம் சிக்னல். உடனடியாக நாம் அதில் இருதய மருத்துவரையும் கன்சல்ட் பண்ணணும், ஆண்மை குறைவு சரி பண்ணிக்கணும், அதில் வர்ற ரிஸ்க் எல்லாத்தையும் குறைக்கணும். மன அழுத்தம் இருந்தால் சரி பண்ணிக்கணும், மற்ற ரிஸ்கையும் கண்டிப்பாக சரி செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்க முடியும். நன்றி.